அவ்வளோ சின்ன வயசுலேருந்து அண்ணன் தான் எங்கள் 3 பேரையும் வளர்த்துன்னு இருக்குது. சும்மாவா? எனக்கு ஏதோ பையன் பாக்குறியாமா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாவே மாறும். சாரி சிந்து, அம்மா உங்களை பார்க்கணும்னு வர சொல்லி தான் கூப்பிட்டாங்க. பட் இப்படிலாம் பேசுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. மா சாரி, தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. மா போலாமா? நீ இப்பெல்லாம் பேசி என்ன ரொம்ப எம்பாரஸ்டா ஃபீல் பண்ண வைக்கிறமா. எனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்குமா. டேய், இதுல என்னடா தப்பு இருக்கு? மா, ஒரு நல்ல பொண்ணை பாத்திருக்கோம், அந்த பொண்ணு வீட்ல கல்யாணம் பண்ணி தரீங்களான்னு கேக்குறதுல என்னடா தப்பு இருக்கு? பிடிச்சிருந்ததுன்னா தர போறாங்க. தம்பி, உங்க அம்மா சொல்றதும் சரிதான்ப்பா. அவங்க ஒன்னும் தப்பா கேட்கலையே. இதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் என்கிட்ட உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி தரீங்களான்னு கேட்டிருக்காங்க. நான் என்னோட விருப்பத்தை விட எப்பவுமே சிந்துவோட விருப்பம் தான் முக்கியம்னு நினைக்கிறவ. அதனால இத பத்தி இப்ப நாம எதுவும் பேச வேணாம். நாங்க கிளம்புறோம். வீட்டுக்கு போய் நாங்க 2 பேரும் பேசிட்டு என்னங்கறத அப்புறமா நாங்க சொல்றோம். ஓகேமா, ரொம்ப நன்றி. நல்ல முடிவா சொல்லுங்க. சாரி சிந்து. பரவாயில்ல கௌதம். மா வரேன், உடம்பு பாத்துக்கோங்க. பாத்தீங்களா, இதுதான் சிந்து. இதுக்காக தான் இந்த பொண்ண என் வீட்டுக்கு என் மருமகளா வர சொல்லி கேக்குறேன். சிந்து, உன்கிட்ட உரிமையா கேக்குறேம்மா, நீ என் வீட்டுக்கு வா. நான் உன்னை என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன். உனக்கு இன்னொரு அம்மாவா இருக்கேம்மா. சரிம்மா, யோசிச்சு சொல்றேன்.